இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். அரசு சேவைக்கு லஞ்சம், 9 அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக அரசு மீது நம்பிக்கை ஓட்டெடுப்பை எதிர்த்த மனு தள்ளுபடி. நடைபாதையில் நடப்பது நம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமை. பாதசாரிகளுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. நடைபாதையில் நடந்து செல்லவே இப்போது மிக சிரமமாக, பயமாகவே உள்ளதே. 2 வீலர்கள் அதிகமாக ஆனதால் இந்த சிரமம். லெபனானில் திடீர் குண்டு மழை. போர் வெறியன் இஸ்ரேல் தாக்குதலில் 47 பேர் பலி. கேரளாவில் சிகல்லா தொற்று எண்ணிக்கை 120ஆக அதிகரிப்பு. ஒடிசாவில் 32 மனைகள், 2 பண்ணை வீடுகள். உதவி பொறியாளர் சத்யநாராயணன் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சிக்கியுள்ளார். டில்லியில் 916 சைபர் குற்றவாளிகள் கைது. 48 மணி நேரத்தில் போலீஸ் அதிரடி. அரசு பள்ளிகளை பிஎம்சி திட்டத்தின் நிதி பயன்பாட்டில் நாட்டிலேயே ஆந்திரா முதலிடம் என ஆந்திரா அமைச்சர் நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளார். டெலிகிராம் மீதான தற்காலிக தடை சரியானதே. மத்திய அரசினுடைய உத்தரவை உறுதி செய்தது டில்லி உயர்நீதிமன்றம். சென்னையில் திடக்கழிவை கையாளும் வசதி இருந்தால் மட்டுமே 20,000 சதுர அடிக்கு மேலான அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு சிஎம்டிஏ கட்டுமான அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மாநகராட்சி பரிந்துரை. சென்னை மாநகராட்சி இப்போது திமுகவிடம் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம்.